அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிவகங்கை மாவட்ட செயலாளர் அண்ணன் PR செந்தில்நாதன் அவர்களை வணங்குகிறேன். நேற்றைய தினம் ஒரு கத்துக்குட்டி ஒரு நாடகத்தை இயற்றியதாக நான் நேற்று கூட ஒரு வீடியோ பதிவு செய்தேன். தமிழக அரசியல் வரலாற்று என்பது நீண்ட நெடிய அரசியல் களத்தில் உருவான வரலாறு. தமிழகத்தினுடைய முதல்வர்கள் வரிசையில் சென்னை மாகாணமாக இருந்த பொழுதும் கூட, பிறகு மெட்ராஸ் ஸ்டேட்டாக இருந்த பொழுதும், இன்றைக்கு தமிழ்நாடு மாநிலமாக இருந்த பொழுதும் நீண்ட நெடிய வரலாறை படைத்திருக்கிற இயக்கங்கள் இங்கே இருக்கின்றன. ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய அரசியலிலே தேசிய இயக்கங்கள் இங்கே வெல்லக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கத்தில் உருவான இயக்கங்கள், பின்பு தேசிய இயக்கங்களுடைய ஆட்சி தமிழகத்தில் இல்லை என்கின்ற ஒரு வரலாற்றை படைத்து, அந்த வரலாறு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுக்கு சொந்தம். ஆனால் இந்த தமிழகத்தினுடைய அரசியல் பயணம் என்பது நேற்று முளைத்த காளான்களுக்கான ஒரு வெற்றி களமாக இருந்ததில்லை. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய போராட்ட களத்தோடு உணர்வு ரீதியாக அவர்கள் மனதை வென்றிருக்க வேண்டும். இன்றைக்கு நவீன அறிவியல் உலகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களின் வழியாக அரசியல் செய்ய நினைப்பவர்கள் யாரும் வென்றதாக சரித்திரமில்லை. பட்டி தொட்டியெல்லாம் நடந்தும், சைக்கிளில் சென்றும், பேருந்துகளில் பயணம் செய்தும், ஒவ்வொரு பட்டி தொட்டிகளில் மக்களுக்கான அடிப்படை திட்டங்கள் என்ன தேவை, நல்ல திட்டங்கள் என்ன தேவை என்பதையெல்லாம் உணர்ந்து அவர்களோடு அவர்களாக இருந்து பயணம் செய்து அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதன் பின்னாலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள், இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். நேற்று பேசுகிற ஒரு கத்துக்குட்டி, நான் பெயர் சொல்லக்கூட தகுதி இல்லை என்று தான் நினைக்கிறேன். நேற்று வரையில் இளைஞர்கள் கட் அவுட் வைக்கிறார்கள் சினிமா தியேட்டர்கள் முன்பாக, தலைவா என்று, வாயில் பீடி இருக்கு. அவன் இளைஞர்களுக்கு தலைவன். என்ன செய்கிறது? அறியாமை நிறைந்த உலகம், அறியாமை நிறைந்த இளைஞர்கள், அப்பாவி இளைஞர்களினுடைய அறியாமையை பயன்படுத்துகிற சினிமா நட்சத்திரங்கள் இன்றைக்கு பெருகிவிட்ட காரணத்தாலே அவன் பேசுகிறான். நேற்று எனக்கும் திமுகவுக்கும் இடையே தான் போட்டியான். இப்போ எவ்வளவு தூரம் அறியாமை இருந்த இளைஞர்களை வைத்து கொண்டு அவன் பேசுகிறான் என்றால், எந்த அளவிற்கு சினிமா நட்சத்திரங்களுடைய பயணத்தில் இன்றைக்கு இளைஞர்கள் மூழ்கி இருக்கிறார்கள் என்பதுதான் நீங்கள் உணரணும். அப்போ அது என்ன மாதிரி போகுன்ற அரசியல் வரலாற்றுலனா, சமீபகால அரசியல் வரலாற்றை பார்க்கிற பொழுதும் தமிழகத்தை பொறுத்த மட்டில் நீண்ட நெடிய அரசியலுக்கு சொந்தக்காரர்கள் பல்வேறு சூழ்நிலைகளிலே வென்றிருக்கிறார்கள். அதிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நடிகர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மக்களோடு மக்களாக நீண்ட நெடிய அரசியல் பயணம். அவர்கள சொல்ல வேண்டியதில்லை வரலாறு. சிங்கப்பூரிலே மருத்துவமனை சிகிச்சையில் இருந்த பொழுதும் கூட புரட்சி தலைவர் இங்கே ஆட்சி அமைகிறது என்றால், அதுதான் மக்கள் மனதை கொள்ளையடித்த, மக்கள் மனதில் நீங்காது இடம்பெற்றிருக்கிற தலைவனுக்கு அடையாளம். மக்களுக்காகவே வாழ்ந்து, மக்களுக்காகவே செயலாற்றி, மக்களோடு இன்றைக்கும் நீங்காத நிலையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் இன்றைக்கு அவர்களுக்கு பின்னணியிலே அவர்களுடைய ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தமிழரும் தான் தமிழக வரலாற்றில் 2026 அரசியல் களத்தில் வெல்ல இருக்கிறார்கள். மக்கள் மனதை வென்ற தலைவர்கள் என்பதும், மக்கள் மனதை வென்ற அந்த சினிமா நட்சத்திரங்கள் என்பதும் வேறு. ஊடகங்களையும் இளைஞர்களையும் எவ்வளையாவது பயன்படுத்தி அந்த அரசியல் களத்தில் மக்களை ஏமாற்றி, இளைஞர்களை ஏமாற்றி வந்துவிடலாம் என்கின்ற கதை இன்றைக்கு 2026 இல்லை. நீ வரலாம், சின்ன சின்ன பசங்க வரலாம், புதிய ஓட்டர்கள் வரலாம், கல்லூரி மாணவர்கள் கொக்கரிக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த சூழ்நிலையிலும் அது அங்கே ஒரு அங்கமாக இருக்காது. அது காணல் நீராக மறைந்துவிடும் என்பதுதான் உண்மை. அதனால் மீடியாக்களோ அரசியல் நிபுணர்களோ பெரிய அளவில் இதை பிம்பமாக்க வேண்டாம். பெரிய அளவில் ஊதக்கூடிய பலூன் வெடித்துத்தான் சிதறும். அந்த வகையில் சமீபத்தில் நடிகர்களாக தோன்றி கட்சி நடத்த இதே போன்ற மாநாடுகளையெல்லாம், பிரம்மாண்ட மாநாடுகளையெல்லாம், பொதுவாகவே நடிகர்கள் என்றால் பார்க்குறதுக்கு கூட்டம் வரும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. எல்லாரும் பார்க்க போவாங்க.
கமலஹாசன் துவங்கினார், இதே கூட்டம் தான். விஜயகாந்த் அவர்கள் புனிதமானவர், மாற்று கருத்து இல்லை. அவர்களுக்கும் இதே போல தான் கூட்டம் வந்தது. சத்யராஜ் மிகப்பெரிய பின்னணியில் சில கருத்துக்களை சொல்லுவார். அதே போல் சரத்குமார் ஒரு கட்சி ஆரம்பித்து இதே போல் மாநாடுகள்லாம் நடத்தியிருக்கிறாரு. இந்த உலகத்தில், இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய நடிகராக இருந்த நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனால் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியலை. இன்றைக்கு சினிமா உலகத்தில் இன்றைக்கு இந்த அளவிற்கு நடிகர்கள் இருக்கிறார்கள், இந்த அளவிற்கு திரை இசை பாடல்கள் இருக்கிறது, இந்த அளவிற்கு கவிதைகள், தமிழ் இலக்கியங்கள் இருக்கிறது, பாடல்கள் இருக்கிறது. மக்கள் மனதை கொள்ளையடித்த கவியரசு கண்ணதாசனே சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும். நீங்கள் அதை தாண்டி வரலாறு சொல்ல வேண்டியதில்லை. ஆகவே இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்கள் மனதை கொள்ளையடித்த நடிகர்கள் என்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் தான் அந்த சிம்மாசனத்தில் அமரக்கூடிய தகுதியை பெற்றிருந்தார்கள், அமர்ந்தார்கள். அதுக்கு பிறகுலாம் நீங்கள் நடிகர்கள்லாம் அமர முடியாது. அந்த கனவு நீங்கள் அரசியல் நிபுணர்கள் பெரிய அளவில் டிவியில் உட்காந்துட்டு பேசுகிறாங்க, விஜயை தூக்கி பிடிக்கிறாங்க, என்னமோ ஏணி வச்சு தூக்குறான் ஒவ்வொரு டிவியும், ஏணி வச்சு ஒவ்வொரு அரசியல் நிபுணரும் பேசுகிறேன். அதெல்லாம் எந்த சூழ்நிலையிலையும் நடக்காது. பிராக்டிக்கல் அரசியல் என்பது தமிழகத்தில் வேறு, சினிமா நட்சத்திரங்கள் கடந்த காலத்தில் கண்ட அந்த வரலாறு என்பதை நீங்கள் பார்க்கணும். அதனால் மதுரையில் இந்த கத்துக்குட்டி நடத்திய நாடகத்தினுடைய விளைவாக சட்டமன்ற தேர்தலில் எந்த சூழ்நிலையிலும் எந்த பாதிப்பும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஒரு பாதிப்பும் இருக்க போவதில்லை. மாறாக காணல் நீராக, நேற்று முளைத்த காளானாக அந்த இயக்கம், அந்த கத்துக்குட்டி காணாமல் போவார். அதுதான் வரலாறு. இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மக்கள் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நோக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். தீய சக்தி திமுக வெளியேற்றப்படும், இது போன்ற கத்துக்குட்டிகளும் வெளியேற்றப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.